மார்னிங் ராஷ்டிரபாஷா ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ராஷ்டிரபாஷா புக்கில் பேஜ் நம்பர் 27ல் நிம்னலிখিত दोहों का भावार्थ लीजिए பாட் பார்க்க போகிறோம். நம்ம எந்த பாட் பார்த்துருக்கோன்னா கபீர் கே தோஹாவில் நமக்கு கண்டஸ்து 3 கொடுத்துருக்காங்க. கண்டஸ்துனா மனப்பாட பகுதி. கீழே அண்ட் 4, 5 நமக்கு எக்ஸாமில் தோஹா பாட்டில் கேட்க மாட்டாங்க. இது மனப்பாட பகுதி கிடையாது. இதோடைய மீனிங் மட்டும் எழுத சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா இஆர்சி எழுத சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம 4 and 5க்கு பார்க்க போகிறோம். இஆர்சி நம்ம என்ன பண்ணுவோம், கவிதாவுடைய நேம் எழுதுவோம். இங்கே கொடுத்துருக்க லைன்ஸோட மீனிங் எழுத போகிறோம். மாலா ஃபெரத் சூக் பாய் ஃபிரா நா மண் காஃபேர். ஸோ மாலா அப்படின்னா இங்கே மாலை, ஜெப மாலை. இந்த நீங்கள் ஏதாவது மூவிஸ்லலாம் பார்த்துருப்பீங்க இல்லையா, ருத்ராட்சம் மாலை மாதிரி கையில் இப்படி பண்ணுவாங்க. அவங்க ஒரு ஜெபம் சொல்லும் போதும் அது கவுண்ட், அது 108 பீட்ஸ் இருக்கும். அதை கவுண்ட்டுக்காக அதை வச்சு கையில் இப்படி பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி கடவுளை கும்பிடும்போது அந்த மாலையை உருட்டுறதுல தான் நம்ம கவனமாக இருக்கோமே தவிர நம்மக்கிட்ட மாற்றத்தை மண்கா ஃபேர் என்ன பண்ண மாட்டோம், மனுஷங்க தன்னோட மனசை மாற்றிக்க ட்ரை பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோடைய பாவார்த்தம் நம்ம எழுத போகிறோம். கவி பரீட்சையை கொடுப்போம். இது கபீருடைய தோஹா. கபீர் நே அப்படி இருக்க லெட்டரை ஆட் பண்ணிக்கோங்க. கபீர் நே சன்ன 1398 ने काशी में उनका जन्म हुआ. அவர் காசியில் பிறந்திருக்காரு. शिक्षा नहीं पाया थी. அவர் என்ன பண்ணதில்லை, படிக்கவே போகலை. அனுபவ சே உன்ஹோனே ஞான் பிரபத் கியா ஹை. ஸோ அனுபவ கல்வி தான் அவருக்கு இருக்குது. ஸ்கூலுக்குன்னு போகலை, ஆனால் இவ்வளோ கவிதைகள் எழுதியிருக்காரு. பாவார்த் அப்படின்னு போட்டுக்கோங்க. கபீர் கஹத்தே ஹை. கபீர் சொல்கிறார், லோக் ஃபைட்டே பைட்டே உட்காந்து ஜபமாலாக்கோ ஃபெரத்தா ரகத்தி ஹை. ஜபமாலையை உருட்டுறாங்க. லேக்கின் மண் பரிவர்தன் கேலியே. பரிவர்தன்னா மாற்றம். ஆனால் மனசு மாற்றத்துக்காக கோயி ஃபயாத்தா நகி கர்த்தே, ஒரு முயற்சியும் செய்கிறது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 5th தோஹா. மோட்டி கஹே. மோட்டினா மண். கும்ஹார்னா இந்த பானையை செய்கிற குயவன் கிட்ட சொல்லுதான். தூ கியா ரவுத்தே மோஹி. மண்ணை பானையாக ஆக்கிறதுக்கு முன்னாடி குயவன் என்ன பண்ணுவார்னா அந்த களிமண்ணை ஒரு கல்லும் இல்லாத மாதிரி காலால் போட்டு நல்லா மிதித்து ரெடி பண்ணுவார் அந்த மண்ணை. ஏகதீன் ஐசா ஆயேங்கா. இதே மாதிரி அந்த மண் குயவன் கிட்ட சொல்லிட்டான், நீ என்னை எப்படி மிதிக்கிற, நீ ஒரு நாள் என்கிட்ட வருவ. மே ரோக்கிங்கி தோஹு. என்ன பண்ணுவாங்க, தோஹி மனுஷங்க இறந்தாங்கன்னா நம்ம மண்ணுக்குள்ளே போயிடுவோம் இல்லையா. ஸோ நீ அந்த மண்ணுக்குள்ளே என்கிட்ட வரல, அது என்னுடைய டேர்ன். நான் உன்னை என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி பண்ணுவேன் அப்படின்ட்டு அந்த மண்ணு சொல்கிற மாதிரி ஒரு தோஹா கொடுத்துருக்காங்க. சேம் இதுவும் கவிர் தான். நீங்கள் என்ன பண்ணலாம், கவி பரீட்சை இங்கே மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதே இங்கே எழுதிக்கலாம். இங்கே மார்க் பண்ணலன்னு எழுதாமல் விட்டுறக்கூடாது. பாவார்த்தில் கபீர்தாஸ் கஹத்தே ஹாக்கி ஏகதீன் கம்சோர் பி கல் பல்வான் பன் சக்தா. ஸோ இன்றைக்கி குயவன் ரெடி பண்ணும்போது அந்த மண் கம்சோர்னா வீக்கான பர்சன். இன்றைக்கி வீக்காக இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு ஃப்யூச்சர்லேயும் அவங்க வீக்காக தான் இருப்பாங்க. நம்ம ஒருத்தரை நினச்சிடக்கூடாதான். ஹும்ஹார் மோட்டி को रोत कर बर्तन बनाता है. பர்தன்னா பாத்திரம். ஸோ குயவர் என்ன பண்ணுறாராம், மண்ணை ரெடி பண்ணி பாத்திரமாக செய்கிறார். இசிசி துக்கு ஹோக்கர் மூட்டி. இப்போ ஒரு பானையை செஞ்சு உடனே வெயிலில் காய வச்சோன்னே அது பானையாக மாறிடாது. ஒரு நெருப்புக்குள்ளே வச்சு அந்த மண்ணை இன்னும் ஸ்ட்ராங்காக சுடுவாங்க. செங்கல் கூட அப்படி தான். அந்த களிமண்ணை அச்சு வச்சு நல்லா சுடு தணலுக்குள்ளே போட்டுருவாங்க. அது அந்த வெந்து தான் அது ஸ்ட்ராங்கான கல்லாக மாறுது. அதே மாதிரி அந்த பாத்திரம் செய்கிற வரைக்கும் அந்த மண் என்ன பண்ணுதா, நிறைய துக்கங்களை அனுபவிக்குதான். மோட்டி ஹும்ஹார்ஸே கஹத்தீக. அந்த துக்கத்தை அனுபவிச்ச அந்த மோட்டினா மண், ஹும்ஹார்னா குயவன். சே கஹத்தீக குயவனிடம் சொல்லுதான், என்னென்ன ஆச்சு தும் முஜே ரவுத் ரஹே ஹோ. என்ன நீ இன்னைக்கு என்ன பண்ண, ரெடி பண்ண, கல் நாளைக்கு தும் சவ பனாக்கர். சவன்னா இறந்த உடலாக மாறுவேன் இல்லையா. மேரே பாஸ் ஆவோங்கே. இந்த கா நான் ஃப்யூச்சர் டென்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ நீ நாளைக்கு இறந்த பிறகு சவமாக மாதிரி என்கிட்ட வருவேன். தோ மைண்ட் துமாரோ ரோக்குங்கி. இதே மாதிரி நானும் ஒன்றை கஷ்டப்படுத்துவேன். எப்படி கஷ்டப்படுத்த முடியும், மண்ணில் நிறைய பாக்டீரியாஸ் இருக்கும். அது மனிதனுடைய
உடலை அழுக செய்து மட்க செய்யும் இல்லையா, அந்த வேலையை தான் நான் உனக்கு துன்பமாக கொடுப்பேன்னு அந்த மண்ணை நினச்சி குயவன்கிட்ட சொல்லுது. ஸோ இதை படித்து எழுதி பாருங்கள். தேங்க்யூ.